எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி சார்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 52 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை வந்து டச் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர்ற மாதிரி காமிக்குது. ஓகேவா? ஸோ நேற்றுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு சொன்னால், நேற்றுக்கான மார்க்கெட்டில் வந்து கேப் அப் ஆச்சுன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டியில் சின்னதாக ஒரு கேப் அப் இல்லைனா ஃப்ளாட் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ மேலே பார்த்தோன்னு சொன்னால் கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சமாக கீழே இறங்கியிருக்கு. ஓகேவா? என்னென்னு சொன்னால், இங்கே இருந்த பையர்ஸ் எல்லாம் வந்து பேனிக் பண்ணுறதுக்காண்டி மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக 52,000 வரை சடனாக வந்து மேலே ஏறிச்சு. ஸோ 52,000 உடச்சி மார்க்கெட் வந்து மேலே போக முடியாமல் என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னால், நாளைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கேப் அப், அதாவது ஒரு 51,600 சொந்த ரேஞ்சு ஓப்பன் ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு சின்ன கேப் அப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃப்ளாட்டுன்னு சொன்னால் ஒரு 50 பாயிண்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸு தான் வந்து ஃப்ளாட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாட் டு கேப் அப் வந்து மார்க்கெட் மேக்ஸிமம் நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சடனாக கீழே வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ சின்னதாக ஒரு கேப் அப் ஃப்ளாட் வந்துச்சுன்னு சொன்னால் செல் சைடு வந்து நம்ம நாளைக்கான ட்ரேடை வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒருவேளை வந்து கேப் டவுன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு 51,300லேருந்து 51,400, 400நாலே ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஆயிரும். ஸோ 400க்கு கீழே 300 டு 400 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வர வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு அடிக்கும். ஓகேவா? ஸோ டவுன் சைடு அடிக்கச்சில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், த ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலோட 50%. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வந்து ஒரு 100 பாயிண்ட்டை வந்து கவர் பண்ணியிருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த 100 பாயிண்ட்டை கவர் பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50 பாயிண்ட், அதாவது 50 பாயிண்ட்டை உடச்சி மார்க்கெட்டு கீழே வருது, இங்கேருந்து போயிட்டு திரும்ப 50 பாயிண்ட் உடச்சி மார்க்கெட் வருதுன்னா இந்த இடத்துல நீங்கள் புட் சைடுக்கான என்ட்ரி எடுக்கலாம். ஸோ புட் சைடு என்ட்ரி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும்னு சொன்னால் 51,600. ஓகேவா? ஸோ நாளைக்கான ட்ரேட் பிளானை நான் இப்போவே உங்களுக்கு சொல்கிறேன். 51,600 பிஇ எடுத்தீங்கன்னு சொன்னால், ஸோ கரெக்டாக 50% உடச்சி மார்க்கெட் கீழே வரச்சில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டார்கெட்டு ஒரு நல்ல டார்கெட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்காமல் இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் உடச்சி மார்க்கெட் வந்து கீழே வர மாதிரி வந்துட்டு அகைன் ரிவர்சல் ஆகுதுன்னு சொன்னால் உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் 51,500க்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேவா? 51,500 பிரேக் பண்ணி மார்க்கெட் போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்து, ஸோ இங்கே கண்டிப்பாக அந்த 51,500ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். இது கிரியேட் ஆகி மார்க்கெட் சஸ்டைன் ஆகி திரும்ப மேலே போச்சுன்னா மட்டும்தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்தாலும் கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் வரும். மேபி ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு தயாராக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், ஒருவேளை டவுன் சைடு வருது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100 ப்ளஸ் பாயிண்ட்ஸே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 100-150 பாயிண்ட் வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் 100 பாயிண்ட் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம நிஃப்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் சேம் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கோ சேம் அதே இது தான் நிஃப்டிலையும் நடந்திருக்கு. சின்னதாக ஒரு கேப் ஃபில் பண்ணிவிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு நிற்க முடியாமல் சஸ்டெயின் ஆகி கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஒரு ஃப்ளாட் ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து வந்துருச்சு. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு 23,650, 625 டு 650 மேபி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னாலும் மார்க்கெட் இங்கேருந்து கண்டிப்பாக டவுன் சைடு தான் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுனாலும் நம்ம பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் கொஞ்சமாக போயிட்டு திரும்ப அகைன் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் இதுலேயும் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்களும் சேம் ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலில் 50% பிரேக் ஆகி கீழே வரச்சில் புட் சைடு எடுங்க. நிஃப்டியில் புட் சைடு எதுன்னு சொன்னால் ஒரு 23,700 புட் ஆப்ஷன் எடுங்க. ஓகேங்களா? 23,700
700 புட் ஆப்ஷன். எப்போ எடுக்கணும்னு சொன்னால் நான் சொன்னது நடந்தால் மட்டும்தான் எடுக்கணும். கண்ணை மூடிட்டு கண்ட இடத்துல எடுக்கக்கூடாது. கண்ட இடத்துல எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னு சொன்னால் மேலே போயிட்டு அகைன் கீழே வரச்சில் ஃபஸ்ட்டு கேண்டலோட 50% உடச்சி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் 23,700 புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து எடுக்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஒரு 40 பாயிண்ட் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். பேங்க் நிஃப்டி மாதிரி 100 பாயிண்ட் வரை வெயிட் பண்ண முடியாது. ஒரு 30 to 40, ஓகேவா, 30 to 40 பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் 23,500 வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 23,500 உடச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து கண்டிப்பாக ஒரு 23,450 23,400 வரை தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகி போயிட்டு திரும்ப அகைன் வரும். ஸோ இந்த ரிவர்சலில் வந்து நீங்கள் இங்கே எடுத்த ப்ராஃபிட் ஆகணும், இந்த ரிவர்சலில் வந்து காணாமல் போயிடும், 0 ஆயிரும். திரும்ப அகைன் மறுபடியும் ஒரு 500 ஒரு 10-20 பாயிண்ட் மேலே சஸ்டன் ஆகிட்டு இப்படி இங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் 30 to 40 பாயிண்ட் புக் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கான ட்ரேட் பிளான் வந்து இதுதான். வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங்கில், உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். டெலகிராம் சேனலில் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஒரு சில ட்ரேட் பிளானும் கொடுப்பேன். அதாவது லைவ் மார்க்கெட்டில் வந்து ஒரு சில ட்ரேட் பிளான் கொடுப்பேன். அதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நன்றி.